அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் A1 குற்றவாளியாக சிறையில் இருக்கும் நாகேந்திரன் சேர்க்கப்பட்டிருக்கிறார். 30 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் A1 குற்றவாளியாக சிறையில் இருக்கும் நாகேந்திரன் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 30 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிலையில் A1 குற்றவாளியாக சிறையில் இருக்கும் நாகேந்திரன் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் A1 குற்றவாளியாக சிறையில் இருக்கும் நாகேந்திரனின் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் 30 பேர் மீது குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேல் விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், என்ன தற்போது இந்த வழக்கில் முன்னேற்றம் காணப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 30 பேர் மீது முதற்கட்ட குற்றப்பத்திரிகை காவல்துறை தாக்கல் செய்திருக்கிறது. 5000 பக்கங்களுக்கு மேல் கொண்ட இந்த குற்றப்பத்திரிகையில முதல் குற்றவாளியாக நாகேந்திரன் சேர்க்கப்பட்டிருக்கார். வேலூர் சிறையில் இருந்த பிரபல ரவுடி நாகேந்திரன் இந்த கொலைக்கு சிறையில் இருந்தபாடியே திட்டம் தீட்டியதாக அவர் முதல் குற்றவாளியாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கார். இரண்டாவது குற்றவாளியாக இந்த கொலைக்கு தலைமறைவாக இருந்து கூலிப்படை ஏவி கொலை செய்த சம்போ செந்தில் இதுவரை கைது செய்யப்படவில்லை. அவர் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார். அவர் இரண்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். மொத்தம் 30 பேர் மீது இந்த குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 2 குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. ஒருவர் சம்போ செந்தில், மற்றொருவர் அவருடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய மொட்டை கிருஷ்ணன். ஏற்கனவே 28 பேர் கைது செய்யப்பட்டு அதுல 25 பேர் குண்டத்தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார்கள். இந்த நிலையில முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை எழும்பூர் நீதிமன்றத்துல செம்பியம் போலீசார் தாக்கல் செய்திருக்காங்க. இந்த குற்றப்பத்திரிகையில ஒவ்வொரு குற்றவாளிகளை பற்றி ஒரு விரிவான விசாரணைக்கு பின்னர் இந்த குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நாகேந்திரன் வேலூர் சிறையில் இருந்து இந்த கொலைக்கு திட்டம் தீட்டியதாகவும் இதற்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கூலிப்படைகளை வைத்து அவருடைய மகன் உள்ளிட்டவர்களை வைத்து இந்த கொலைக்கு திட்டம் தீட்டியதாக போலீசார் இந்த குற்றப்பத்திரிகையில் சேர்த்து தாக்கல் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு குற்றவாளிகளுடைய இந்த கொலையில் இருக்கக்கூடிய அவருடைய சதித்திட்டங்கள் குறித்தும் அவர்களுடைய பங்குகள் குறித்தும் விரிவான விசாரணைக்கு பின்னர் இந்த குற்றப்பத்திரிகையானது காவல்துறையால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கோகுல், குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இவர்கள் விசாரணைக்கு எப்போது காவல்துறையினரின் கஸ்டடியில கொண்டு வரப்படுவாங்க? ஏற்கனவே இந்த வழக்கில் 28 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார்கள். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக போலீசார் காவலில் எடுத்து விசாரணை செய்தார்கள். அவர்கள் அளித்த வாக்குமூலங்கள் அனைத்துமே குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சில குற்றவாளிகள் இதில் சாட்சியங்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கொலையில ஒரு முக்கிய திருப்பமாக வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய பிரபல ரவுடி நாகேந்திரன் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டார். அவருடைய மகன் அஸ்வத்தம்மன் வழக்கறிஞர் அவரும் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் நாகேந்திரனிடம் ஒரு விரிவான விசாரணைக்கு பின்னர் இந்த கொலைக்கு அவர்தான் சிறையிலிருந்து முக்கியமாக திட்டம் தீட்டியது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்தது. ஏற்கனவே இது தொடர்பாக பல தகவல்களை நம்முடைய தொலைக்காட்சியில் தெரிவித்திருந்த நிலையில அவர் சிறையில் இருந்தவாறு தொலைபேசி மூலமாக பேசி இந்த கொலைக்கு அவர் திட்டம் தீட்டியதும் குறிப்பாக அவருடைய மகனுடைய வளர்ச்சியில ஆம்ஸ்ட்ராங் ஒரு தடையாக இருந்ததால் இந்த கொலையை அவர் அரங்கேற்றிருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் அந்த அடிப்படையில முதல் குற்றவாளியாக நாகேந்திரன் சேர்க்கப்பட்டிருக்கார். அதே போல பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய சம்போ செந்தில் அவர் தலைமறைவாக இருக்கிறார். தலைமறைவாக இருந்து கொண்டே வாட்ஸ்அப் கால்கள் மூலமாகவும் எங்க இருக்கக்கூடிய கூலிப்படைகள் மூலமாகவும் பண உதவி செய்து அவர் கொலை செய்வதற்கு அவரும் ஒரு முக்கிய ஒரு குற்றவாளியாக இருந்திருக்கார். அவர் இரண்டாவது குற்றவாளியாக சம்போ செந்தில் சேர்க்கப்பட்டிருக்கார். தொடர்ச்சியாக இந்த கொலையில் நேரடியாக ஈடுபட்ட ஒவ்வொரு குற்றவாளிகள் மீதும் தனித்தனியாக ஒரு விரிவான விசாரணைக்கு பின்னர் அவர்களுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.